முடக்குவாதம் இல்ல சரவாங்கின்னு சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை மரபணுல ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக குடும்பத்துல பரவக்கூடிய ஒரு வகையான தன்னுடல் தாக்கு நோய் ஆட்டோ இம்யூன் வியாதி தாங்க. இந்த பிரச்சனை இருப்பவங்க கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, சார் எனக்கு இந்த பாதிப்பு இருக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி வராம பாதுகாப்பது, இல்ல என்னுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இந்த பாதிப்பு இருக்கு சார், எனக்கு வராம எப்படி பாதுகாப்பது அப்படின்றது தாங்க. இந்த ஜீன் இருந்துச்சு அப்படின்னா 100% நோய் ஏற்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஆனா ஒரு சில என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால தான் இது அதிக அளவு தூண்டப்படுதுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹைட்டுக்கு ஏத்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுங்க. அதிக அளவு வேக வச்ச காய்கறிகள் மற்றும் பழங்கள் ரெகுலரா டயட்ல சேர்த்துக்கங்க. ரெட் மீட் அப்படின்னு சொல்லக்கூடிய மட்டன், பீஃப், போர்க் எல்லாம் எடுப்பீங்க அப்படின்னா அதுக்கு பதிலா லீன் மீட் அதிக அளவு எடுத்துக்கலாங்க. அதுவும் வேக வச்சு எடுங்க. எண்ணெயில பொரிச்ச மாதிரி வேண்டாங்க. இது மட்டும் இல்லாம ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. தூக்கம் முறையா வச்சுக்கோங்க. இனிப்பு நிறைந்த உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. கடைசியா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியங்க. எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கதான் செய்யுங்க. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்னால உங்களுடைய உடல்நிலை பாதிக்காத மாதிரி பாதுகாத்துக்குங்க.